இந்த நாய் எங்க வீட்டு வாசல்லே பத்துன்னு தொல்லை பண்ணுது. முதல்ல இதுங்களை துரத்தணும். நித்யா நித்யா ஏமா எதுக்குமா அந்த நாயை ஓட்டுறீங்க? என்ன பண்ணிச்சு ஓட்டீங்க? எனக்கு என்ன தெரியும், சும்மா வீட்டாண்ட வந்து எல்லாம் அசுத்தம் பண்ணிட்டு போயிடுது. என்னமா இப்படி பண்ற? அசுத்தம் பண்றதுக்கு அதுன்னு அடிச்சு விரட்டுவியா? அது என்ன ஓரமா படுத்து போது ஒன்னாவது கடிச்சுதா ஒன்னாவது தொல்லை பண்ணதா? ஏமா இப்படி பண்றீங்க? பூமியில எல்லா உயிரினங்களும் தான் வாழணும், பாவம் இல்லையா? கொஞ்சமா இறக்கம் காட்டுமா. நீ மாட்ட சாப்பாடு தண்ணி எல்லாம் ஓரமா வச்சு அது மட்டும் சாப்பிட்டு போகுது. அது எதுக்குமா நீ போய் வட்டிட்டு இருக்கிற? மனசாட்சி வேண்டாமா? கொஞ்சமாச்சு கொஞ்சம் கருணையோட நடந்துக்குமா. சாப்பாடு தண்ணி தண்ணி எல்லாம் வச்சா இங்கேயே தங்கிடுங்க, அப்புறம் நம்மளுக்கு தான் பெரிய தொல்லையா இருக்குங்க. ஐயோ, உன்ன மாதிரி ஆட்களாலதாமா அந்த நாய் இனங்களை பூரா குறைஞ்சிட்டு வருது. ஏமா ஒரு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் என்னமா போயிட போகுது? கொஞ்சமாச்சும் ஒரு மனசாட்சியோட நடந்துக்குமா. சரிங்களா? நமக்காச்சும் 6 அறிவு இருக்குது, அது 5 அறிவு தீபம். அது எங்க போகும் பாவம்? நமக்காச்சும் வீடு வாசல் இருக்கு, அதுக்கெல்லாம் எங்க நம்மள மாதிரி ஆட்கள் ஏதாவது வீடு வாசல் உறைவிடம் கொடுத்தாதாமா அது தங்கும். இல்லைன்னா நாய் இனங்கள் பூரா அழிஞ்சிடும்மா. நீ ரொம்ப இது பண்ண வேண்டாம். உன்னால முடிஞ்சா ஓரமா படுத்துட்டு போவேன். நீ ரூம்லாம் கட்ட தேவையில்லை, அது ஏன்னா ஓரமா படுத்துட்டு போட்டோம். உன்னால முடிஞ்ச சாப்பாடு தண்ணியை வச்சு அனுப்புமா. அதாம்மா நல்லது. கொஞ்சமாச்சும் கொஞ்சம் நடந்துக்குமா. ஓ அப்படிங்களா? சரிங்க. இனிமேல் அப்படி பண்ணாதம்மா, மனசுக்கு கஷ்டமா இருக்குது. அதுவும் நம்மளாட ஒரு ஜீவன் தாம்மா, பாவம்மா. கொஞ்சமாச்சும் கருணை உள்ளத்தோடு வாழுமா. சரிங்க, நான் பண்ண தப்பு தாங்க. இனிமேல் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேங்க. இனிமேல் வந்தா சாப்பாடு என்னால முடிஞ்சது ஏதோ வைக்கிறேங்க. இனிமேல் கருணையா நடந்துக்கிறேங்க. சூப்பர்மா, வாழ்த்துக்கள். இப்படிதான் இருக்கணும், ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருக்கணும். சூப்பர்.